வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா கீரை மெதுவடை. கீரை மெதுவடை செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளர் உளுந்த கழுவி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகா, 5 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், இது கூடயே உளுந்தையும் போட்டு நான் மிக்சியில் அடித்து எடுக்க போகிறேன். மிக்சியில் பல்ஸ் விட்டு அரைங்க, அப்போ தான் நல்லா உப்பி வரும் மாவு. இதில் நம்ம ஐஸ் கட்டி போட தேவையில்லை, ஏன்னா நான் ஐஸில் வச்சு எடுத்திருக்கேன். வேணும்னா ஐஸ் தண்ணி இருக்குது இல்லையா, உளுந்து கழுவின தண்ணியிலேயே, உளுந்து ஊற வச்ச தண்ணியிலேயே நம்ம தெளித்து ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா பந்து மாதிரி உப்பி வரும். இப்போ 1/4 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன். வடைக்கு கம்மியாகவே உப்பு போடுங்க. பாருங்கள் எப்படி உளுந்து நல்லா உப்பி வந்திருக்குன்னு. இந்த உளுந்து நம்ம எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா உப்பி வரும் நல்லா உளுந்து. இப்போ நான் 1.5 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் பச்சரிசி நான் சேர்த்துருக்கேன். இது கூட அரைக்கீரை நான் சேர்த்துக்கிறேன். இந்த வடைக்கு அரைக்கீரை தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரைக்கீரையை நல்லா பொடியாக அரைஞ்சிட்டு தண்ணியில் கழுவிட்டு நல்லா இது கூட நல்லா புழிஞ்சிருங்க. கீரையில் தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா புழிஞ்சிட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அரைக்கீரையில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. பசங்க கீரைன்னு சொன்னாவே ஓடிடுவாங்க, ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் சிம்மில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வடையே போடுறேன். ஏன்னா இந்த கீரை ஹையில் வச்சு சுட்டால் கீரை கரியிரும், உள்ளுக்குள்ளேயும் வேகாது கீரை. அதனால் நான் சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேம் விட கம்மியாக வச்சு தான் நான் சுடுறேன். அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்க கீரையும் வெளியே இருக்க கீரையும் நல்லா வெந்து மொறுமொறுன்னு வரும். இந்த அரைக்கீரையில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கனால பசங்களுக்கு ஜாஸ்தி அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். பசங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தாதான் கீரைன்னு சொன்னால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்கன்னா நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், கடைஞ்சி சாப்பிட்லாம். சின்ன பசங்கள்லாம் இது மாதிரி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அரைக்கீரை இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இது மாதிரி நிறைய பேர் என் வீடியோஸை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். மறக்காமல் என் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுடுங்க. அப்போ தான் கீரை முருகலாக உள்ளுக்குள்ளே வெந்து நமக்கு நல்லா முருகலாக கிடைக்கும் வடை. இல்லைன்னா கீரை மொரியிரும். அதனால் சிம்மிலே வச்சு சுடுங்க. பாருங்கள் திரும்பவும் எப்படி நல்லா முருகலாக வந்திருக்குன்னா, கீரை நல்லா முருகலாக வந்திருக்கு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.